வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பயங்கரவாதமே பாகிஸ்தானின் போர் உத்தி, இந்தியா அதற்கேற்ப பதிலளிக்கும் என குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 22 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கொளத்தூர் பழனி நிலையில் முதியோர் காப்பகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதில் உயிரிழந்த கோகுலக்கண்ணன் விவகாரத்தில் 7 காவல்துறையினருக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிப்பு. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ரேடானூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கடன் சுமையால் காரில் தற்கொலை. காசா சிட்டி பள்ளி கட்டிடத்தில் இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு நடத்திய தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 35 பேர் உயிரிழப்பு. காலையில் குண்டுவீசி தாக்கியதில் 52 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பயங்கரவாதமே பாகிஸ்தானின் போர் உத்தி என்றும் இந்தியா அதற்கேற்ப பதிலளிக்கும் என்றும் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ரூபாய் 5,536 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது உலகின் 4வது பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது எனவும், இப்போது நாம் ஜப்பானை மிஞ்சிவிட்டோம் என்பது நம் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாகும் என்றும், 1947இல் காஷ்மீரின் சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட போது அதை திரும்ப பெறும் வரை நமது படைகளை திரும்ப பெறக்கூடாது என வல்லபாய் படேல் தெரிவித்தார் என்றும், அப்போது அவர் கூறியதை யாரும் கேட்கவில்லை எனவும், காஷ்மீரின் சில பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட சமயத்தில் இந்திய பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு எனவும் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானால் நேரடியாக போரிட்டு இந்தியாவை வீழ்த்த முடியாது என்பதால் பயங்கரவாத அமைப்புகள் மூலம் மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 22 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கொளத்தூர் பழனி நெல்லையில் முதியோர் காப்பகத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் 6 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். மேலும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். முதலாவது நிகழ்ச்சியாக ராஜாஜி நகரில் முதியோர்கள் தங்கும் உறைவிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் கொளத்தூர் தொகுதியில் ரூபாய் 8 கோடியே 88 லட்சம் மதிப்பீட்டில் மூத்த குடிமக்கள் தங்கும் உறைவிடம் பழனி தண்டாயுதபாணி கோவில் சார்பாக ரூபாய் 8 கோடியே 48 லட்சம் செலவிலும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் சார்பில் ரூபாய் 5 கோடியே 25 லட்சம் செலவிலும் முதியோர் தங்கும் இடத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி வைத்து கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். மொத்தம் 22 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் இந்த 3 உறைவிடங்களுக்கான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தியதில் உயிரிழந்த கோகுலக்கண்ணன் விவகாரத்தில் 7 காவல்துறையினருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டம் கருமலைக்கூடல் கிராமத்தில் 2015ஆம் ஆண்டு நடந்த பழனிசாமி என்பவர் கொலை வழக்கில் அதே கிராமத்தை சேர்ந்த கோகுலக்கண்ணன் என்பவரை கருமலைக்கூடல் காவல்துறையினர் பிடித்து விசாரித்தனர். அப்போது உதவி ஆய்வாளர்கள் ஹரிகரன், கீர்த்திவாசன், வேணுகோபால் மற்றும் 4 காவலர்கள் அவரை அடித்து விசாரித்துள்ளனர். இதில் நெஞ்சுவலி ஏற்பட்டு கோகுலக்கண்ணன் மயங்கி விழுந்தார். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வெளியான செய்திகளின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் கண்ணதாசன் பிறப்பித்த உத்தரவில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள், அறிக்கைகளை பரிசீலித்ததில் காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதால் தான் கோகுலக்கண்ணன் மரணம் அடைந்துள்ளார் என்பது தெளிவாகிறது. எனவே கோகுலக்கண்ணன் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சத்தை 1 மாதத்திற்குள் அரசு வழங்க வேண்டும் என்றும், இந்த இழப்பீட்டுத் தொகையை துணை ஆய்வாளர்கள் ஹரிகரன், கீர்த்திவாசன், வேணுகோபால் ஆகியோரிடமிருந்து தலா ரூபாய் 2 லட்சமும் தலா ரூபாய் 1,50,000 3 காவலர்களிடம் வசூலிக்க வேண்டும் என்றும், இந்த 7 பேர் மீதும் துறை ரீதியான விசாரணை நடத்தி தகுந்த முடிவை 3 மாதங்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும் மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன என்றும், இந்நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் முன்வந்து
திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக நேற்று கண்ணீருடன் ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக இளைஞர் நிர்வாகி தெய்வ செயல் என்பவன் மாணவியை ஏமாற்றுகிறான். பல திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு அந்த மாணவியை இணங்குமாறு துன்புறுத்துகிறான். இதனை தைரியமாக வந்து புகார் அளித்த மாணவியை காவல்துறை மிரட்டுகிறது என்றும், திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சி முடியும் வரை மக்களே தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டேராடூனில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கடன் சுமையால் காரில் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சகுலாவில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் தங்கள் காரில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பஞ்சகுலாவின் செக்டார் 27 ஒரு வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த காரில் உடல்கள் இருப்பதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது இறந்தவர்கள் டேராடூனை சேர்ந்த பிரவீன் மிட்டல், அவரது பெற்றோர், மனைவி, 2 மகள்கள் மற்றும் ஒரு மகன் என அடையாளம் கண்டனர். மேலும் கடன் சுமையால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. காசா சிட்டி பள்ளி கட்டிடத்தில் இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுவர்கள் உள்பட 35 பேர் உயிரிழந்தனர். இன்று காலையில் குண்டு வீசி தாக்கியதில் 52 பேர் கொல்லப்பட்டனர். போரால் புலம்பெயர்ந்த அகதிகள் தங்கியிருந்த காசா சிட்டி பள்ளி கட்டிடத்தில் நேற்று இஸ்ரேல் நள்ளிரவு நடத்திய வான்வெளி தாக்குதலில் சிறுவர்கள் உள்பட 35 பேர் உயிரிழந்தனர். அவர்களுடன் சேர்ந்து காசாவில் திங்கட்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியதில் 52 பேர் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அவசர கால சேவை பிரிவு தலைவர் வஹமி அவக் தெரிவித்துள்ளார். அமிர்தசரஸ் நகரின் மஜிதா சாலையில் குண்டு வெடிப்பில் உயிரிழந்த நபர் பாபர் ஹல்சா என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரின் மஜிதா சாலையில் பயங்கரவாத சத்தத்துடன் குண்டு வெடித்ததில் அந்த இடத்தில் இருந்த நபர் ஒருவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த நபரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது உயிரிழந்த நபர் பாபர் ஹல்சா என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி என்பதும் பாகிஸ்தானிலிருந்து வெடிபொருள்களை கடத்தி வந்தபோது குண்டு வெடித்ததும் தெரியவந்தது. மேலும் நபரின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை பலமுறை பேசிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அமலாக்கத்துறை அதை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது என்று கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முன்னாள் அமைச்சரும் நீண்ட கால நண்பருமான பொள்ளாச்சி ஜெயராமன் மகளின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்தேன் என்றும், அதன் பின்னர் மதுரையில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள அறுபடை வீடு முருக பக்தர்களின் மாநாட்டிற்கான கால்கோள் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளேன் என்றும், விழாவினை இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஏற்பாடு செய்துள்ளார் என்றும், அதில் கலந்து கொண்ட பின்பு திருநெல்வேலி செல்ல உள்ளேன் என்றும் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் ஊழலை பொறுத்தவரை பலமுறை பேசிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அமலாக்கத்துறை அதை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மொத்தமே 1,10,000 பேர் தான் படிக்கிறாங்க. ஆக என்னன்னா இவங்க மும்மொழி கொள்கையில் எவ்வளவு செலவு பண்ணுவோமோ அந்த பணத்தை கேட்கிறார்கள். இவர்கள் ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் அமையும் எனவும், சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்கிற முடிவாக எதிர்காலத்தில் அமையக்கூடும் எனவும் சென்னை ராயப்பேட்டையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள் KV தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட தலைவர் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்றும்,
10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர் என்றும் காந்தியின் மனசாட்சியாக விளங்கியவர் எனவும் காந்தியால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்த வளமும் இல்லாமல் இருந்த நாட்டை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றியவர் ஜவஹர்லால் நேரு எனவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். தமிழகத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் என தச்சூர் கூட்டு சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சேட்டி அடுத்த தச்சூர் கூட்டு சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளையொட்டி இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், பெஞ்சமின், சிவபதி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரசும் தான் என்றும் பொய்யை மட்டுமே பேசி மாணவர்களை ஏமாற்றும் மு க ஸ்டாலினுக்கு 2026 மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் பாராளுமன்றமே பாராட்டும் அளவுக்கு ஆட்சி நடத்தியவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடையே பேசிய முன்னாள் அமைச்சர் சிவபதி தன் மகனை அமலாக்கத்துறையினரிடமிருந்து காப்பாற்றவே முதலமைச்சர் டெல்லி சென்றதாக தெரிவித்தார். தஞ்சையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மத்திய மாவட்ட தமிழக வெற்றிக் கழகமும் தனியார் மருத்துவமனையும் இணைந்து தஞ்சையில் மருத்துவ முகாமினை நடத்தியது. கழகத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், பல் மருத்துவம் பார்க்கப்பட்டதுடன் கண் பரிசோதனைகள் செய்யப்பட்டது. முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உடல் மற்றும் கண் பரிசோதனை செய்து கொண்டனர். முகாமில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரெட்டியார்பேட்டை கிராமத்தில் ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ரெட்டியார்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 8 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தும் பல போராட்டங்களை நடத்தியும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ரெட்டியார்பேட்டை கிராமத்தை சேர்ந்த பெண்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வு கால பணப்பலன்களை ஓய்வு பெறும் நாளன்றே வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தவாசி அரசு பேருந்து பணிமனை எதிரே பல்வேறு போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு பேருந்து பணிமனை எதிரே சிஐடியு மண்டல பொதுச் செயலாளர் எஸ் முரளி தலைமையில் போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இணைந்து மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சிஐடியு பொதுச் செயலாளர் ஏழுமலை முன்னிலை வகித்தார். ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சுப்புலிங்கம் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை முறையாக பேச வேண்டும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஓய்வு கால பண பலன்களை ஓய்வு பெறும் நாளன்றே வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றோர் அகவிலைப்படியை உச்சநீதிமன்றம் வழங்க சொல்லியும் முறையாக வழங்காமல் இழுத்தடிப்பதை அரசு கைவிட வேண்டும், அகவிலைப்படியை முழுமையாக வழங்க வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், போக்குவரத்து கழகங்களில் 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் அரசு போக்குவரத்து கழகங்களின் சிஐடியு, ஏஐடியுசி, டிடிஎஸ்சி சங்கங்களை சேர்ந்த ஓம் கிருஷ்ணன், குப்பன், சுதர்சனம், பிரகாஷ், பாஸ்கர், முத்து, காளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கும்பகோணத்தில் குடந்தை மடத்து தெருவில் அமைந்துள்ள பகவத் விநாயகர் திருக்கோயிலில் அக்ர நட்சத்திர தோஷ நிவர்த்திக்காக 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் குடந்தை மடத்து தெருவில் அமைந்துள்ள பகவத் விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா, சங்கடகர சதுர்த்தி விழா மற்றும் மாசி மக திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரங்களில் பகவத் விநாயகருக்கு உலக நன்மைக்காகவும் அக்னி நட்சத்திர வெப்பம் தணிந்து குளிர்ச்சி பெருகவும் விவசாயம் செழிக்கவும் இளநீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு மே 25ஆம் தேதி காலையில் பகவத் விநாயகருக்கு விக்னேஸ்வர பூஜையும் 1008 இளநீர் அபிஷேகமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அலுவலர் சுந்தரராஜன், சுரேஷ், சிவச்சாரியார் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற திருநங்கைகள் தின விழாவில் திருநங்கைகளுடன் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாடினர்.
கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமும் இணைந்து இன்று திருநங்கையர் தினம் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் கலந்து கொண்டு திருநங்கைகளுடன் கேக் வெட்டி திருநங்கைகள் தினத்தை கொண்டாடினர். அதன் பின்னர் திருநங்கைகளுக்கான பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி, பாட்டுப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் திருநங்கைகள் கலந்து கொண்டு நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் பேசினார். அப்போது தமிழக அரசு திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது என்றும், அதில் வீட்டுமனை பட்டா, மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் திருநங்கைகள் எந்தவித இடையூறும் இல்லாமல் கல்வி பயில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், மேலும் திருநங்கைகள் தொழில் தொடங்க கடனுதவி மற்றும் வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி வருகிறது என்றும், இதனை பயன்படுத்தி திருநங்கைகள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் அருகே மகளின் திருமணத்திற்காக சிறுக சேர்த்து வைத்திருந்த 30 சவர நகை திருட்டு போனது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் 3 ஆண்டுகளாக காவல்துறையினர் நகைகளை மீட்டு தராததால் பாதிக்கப்பட்ட தந்தை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் அடுத்த பொத்தூர் பொக்கிஷம் நகர பகுதியில் கார் ஓட்டுநர் பச்சையப்பன் என்பவர் தன்னுடைய மனைவி, மகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கம் போல் காலையில் பச்சையப்பன், அவருடைய மனைவி கவிதா ஆகியோர் வேலைக்கு சென்று விட்டனர். மகன் செல்வராஜ் கல்லூரிக்கு சென்று விட்டார். மகள் அபிதா BSc படித்துவிட்டு வீட்டில் தனியாக இருந்த நிலையில் MSc படிப்பதற்கு விண்ணப்பம் வாங்குவதற்காக வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சென்றுவிட்டார். இந்நிலையில் மாலை 3 மணியளவில் பச்சையப்பன், அவரது மனைவி கவிதாவும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் வைத்திருந்த 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக பச்சையப்பன் ஆவடி டேங்க் பேக்கரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் திருட்டு போன நகையை மீட்டுத் தரக் கோரி புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரியவருகிறது. இந்நிலையில் மகளின் திருமணத்திற்காக சிறுக சேர்த்து வைத்திருந்த நகைகள் திருட்டு போனதை மீட்டுத் தரக் கோரி புகார் அளித்து 3 ஆண்டுகள் கடந்த பின்னரும் காவல்துறையினர் நகைகளை மீட்டுத் தராததால் மனவேதனை அடைந்த பச்சையப்பன் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தார். கும்பகோணம் மேலக்கோட்டையூர் பகுதியில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் மேலக்கோட்டையூர் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 1வது வார்டு மேலக்கோட்டையூர் பகுதியில் விநியோகிக்கும் குடிநீரில் கடந்த 15 நாட்களாக கழிவுநீர் கலந்து வருவதாகவும், 2 நாட்களுக்கு ஒரு முறை லாரி மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது எனவும், கழிவுநீர் கலந்த குடிநீரை விநியோகித்தால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடிநீரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுவாமிமலை பிரதான சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். வடப்பாதி கிராமத்தில் விளைநிலங்களில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த வடப்பாதி கிராமம் முழுவதும் விவசாயம் சார்ந்த பகுதியாக உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் முப்போகம் விளையக்கூடிய வெளிநிலத்தில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முப்பொழுதும் விளையக்கூடிய வெளிநிலத்தில் துணை மின் நிலையம் அமைத்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும், விளைநில நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்றும், எனவே இப்பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கக்கூடாது எனவும், மீறி அமைத்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் மேல்மலை, மன்னவனூர் கிராம வயல்வெளிகளில் நடப்பட்டிருந்த மலைவாழை மரங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தென்மேற்கு பருவக்காற்றுடன் சாரல் மழை பெய்ய துவங்கி நாளுக்கு நாள் மழை அதிகரித்து வருகிறது. மழையுடன் காற்றும் பலமாக வீசுவதால் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தின் சுற்றுவட்டார வயல்வெளிகளில் நடவு செய்யப்பட்டிருந்த மலை வாழைகள் முறிந்து விழுந்து இதனால் விவசாயிகளுக்கு பல்லாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் மேல்மலை பகுதிகளில் பயிரிட்டிருந்த மலைவாழை சேதத்தை தோட்டக்கலைத்துறையினர் உரிய முறையில் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே சேதம் குறித்து தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் நடராஜனிடம் தெரிவித்தபோது தோட்டக்கலை அலுவலர்கள் மூலம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இயக்குநர் நடராஜன் உறுதியளித்துள்ளார். உத்தரமேரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் உத்தரமேரூர் வட்டத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா தலைமையிலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி முன்னிலையிலும் நடைபெற்றது. கூட்டத்தில் உத்தரமேரூர் வட்டத்தில் மழையினால் சேதமடைந்த சாலைகளை துரித காலத்தில் செப்பனிட வேண்டும், மழைக்காலங்களில் டெங்கு கொசு உற்பத்தியை தடுக்க சுகாதார பணிகளை மேற்கொள்ள வேண்டும், கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள வீடுகளை விரைந்து கட்டி முடிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், கான்கிரீட் சாலைகள், தெருவிளக்கு மற்றும் மழைநீர் வடிகால் வாய்க்கால் வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் உத்தரமேரூர் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி மதுரை தல்லாகுளத்தில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை மண்டலத்தில் நீர்வளத்துறை சங்கங்கள் சார்பில் அந்தந்த மண்டலங்களில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறையின் நீர்வளத்துறை அலுவலக வளாகத்தில் பணியாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவகுமார் தலைமையில் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காலியாக உள்ள 450க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்களை பதவி உயர்வின் மூலம் உடனே நிரப்பப்பட வேண்டும், தமிழக அரசில் பணிபுரியும் பல்வேறு துறை அதிகாரிகளுக்கு நடைமுறையில் உள்ளதை போன்று பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ஊழியர்களுக்கும் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயலாளர் நீதிராஜா, மாவட்ட தலைவர் தமிழ், மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன், மேற்குவட்ட கிளை தலைவர் நடராஜன், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் வருவாய் தீர்வாயத்தின் ஜமாபந்தி நிறைவு விழாவில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயத்தின் ஜமாபந்தி நிறைவு விழா தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன், மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து பேசினர். இதனைத் தொடர்ந்து ஜமாபந்தியில் பெறப்பட்ட மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டு தகுதியான பயனாளிகளுக்கு அரசின் இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, தையல் இயந்திரம், சலவை பெட்டிகள், விவசாயிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இதில் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சக்தி ஆனந்தம், வட்டாட்சியர் பெர்லிங் ஜோதிகா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், விவசாயிகள், பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் CITU சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பணிமனை வாயிலில் பணிமனை தலைவர் கே. முருகன் தலைமையில் போக்குவரத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் மு. செந்தில் துவக்கி வைத்து பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி நிறைவேற்ற வேண்டும், பேருந்துகள் இயக்கத்தை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, 25,000 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி வேலை வாய்ப்பை ஏற்படுத்திட வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமலாக்க வேண்டும், உளுந்தூர்பேட்டை பணிமனையில் சேரும் சகதிகமாக உள்ள தரைத்தளத்தை சிமெண்ட் தளமாக மாற்றியமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் CITU மண்டல செயலாளர் சாமிநாதன், மண்டல பொருளாளர் சுந்தரபாண்டியன், பணிமனை செயலாளர் திருமுருகன், துணைத் தலைவர் ஜெகதீஸ்வரன், ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ராஜசேகரன், CITU நிர்வாகி மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் வைகாசி அமாவாசையில் நிகும்பலா, மிளகாயாக மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள 108 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் வைகாசி மாதத்தின் அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மலர் அலங்காரமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிகும்பலா, மிளகாயாகம் நடைபெற்றது.
வைகாசி அமாவாசை சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் செய்வினைகள், கண் திருஷ்டி தடைகள் நீங்க பக்தர்கள் நேரடியாக நிகும்பலா யாகத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நேர்த்திக்கடன் செலுத்த வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராம பெரியவர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். யாகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவியை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதமே பாகிஸ்தானின் போர் உத்தி, இந்தியா அதற்கேற்ப பதிலளிக்கும் என குஜராத் மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 22 கோடியே 61 லட்சம் மதிப்பீட்டில் சென்னை கொளத்தூர் பழனி நிலையில் முதியோர் காப்பகத்திற்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தியதில் உயிரிழந்த கோகுலக்கண்ணன் விவகாரத்தில் 7 காவல்துறையினருக்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதிப்பு. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ரேடானூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் கடன் சுமையால் காரில் தற்கொலை. காசா சிட்டி பள்ளி கட்டிடத்தில் இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு நடத்திய தாக்குதலில் சிறுவர்கள் உட்பட 35 பேர் உயிரிழப்பு. காலையில் குண்டுவீசி தாக்கியதில் 52 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.